ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவிஷா சமையல். இன்றைக்கி கொள்ளு இட்லி பொடி செய்யலாம். இந்த கொள்ளு இட்லி பொடி செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். கொள்ளை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் போட்டுட்டு நல்லா ஹீட் ஆனோன்னே அது கூட கொள்ளை சேர்த்துட்டு நம்ம எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். கொள்ளு நல்லா செவக்க வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கொள்ளு நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 1 கப் அளவுக்கு கருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். நீங்கள் கருப்பு உளுத்தம்பருப்புக்கு பதில் வெள்ளை உளுத்தம்பருப்பு கூட எடுத்துக்கலாம். இந்த உளுத்தம்பருப்பையும் நம்ம செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கும் எண்ணெய் சேர்க்காதீங்க. எண்ணெய் சேர்க்காமல் இதையும் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். எள்ளையும் நம்ம நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எள்ளு நல்லா படபடன்னு பொரியுது. எள்ளு நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் நம்ம பிளேட்டில் கொட்டிடலாம். பிளேட்டில் கொட்டிட்டு அதெல்லாம் நல்லா ஆறட்டும். கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். அந்த கட்டி பெருங்காயத்தை நல்லா பொரிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதையும் வறுத்து வச்சுருக்கிற பொருட்களோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே எண்ணெயில் மிளகாய் எடுத்துக்கலாம். நான் ஒரு 10லேருந்து 15 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய் எடுத்துக்கோங்க. இந்த மிளகாயும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். மிளகா வறுபட்டுடுச்சு. இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு கடாயில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய், இந்த கொள்ளு பொடிக்கு தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துக்கலாம். உப்பு, கட்டி பெருங்காயம் அது கூட சேர்த்துட்டு இதை பொடிச்சு எடுத்துக்கலாம். பொடி பண்ணி எடுத்தாச்சு. இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொருட்களை சேர்த்துக்கலாம். கொள்ளு, உளுத்தம்பருப்பு, எள்ளு அதையும் இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சுவையான கொள்ளு பொடி இப்போது ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, அடைக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நிவிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.